நம்ம கிட்ட பிரேயர் இன்டென்ஷன் கேட்டாங்க. அவர் அதிக அளவுல குடிச்சிட்டு வீட்டுல போட்டு பிள்ளைகளை மனைவியா அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. வீட்டை விட்டே பயந்துட்டு ஓடிட்டாங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம பிரேயர் குரூப்ல ஜெபிச்சு இது பண்ணப்ப அடுத்து ஒரு 3 நாட்களுக்கு பிறகு அவங்க மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. அதுல இருந்து ஒரு நாள் கூட அவர் குடிக்கிறதுக்கு போகல. பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் அன்பா வச்சிருக்கிறார் ஆண்டவர் கிருபையினால. அந்த மகள் கலாத்தியர் 3:13-14 அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை முழுவதுமாக சொல்லிடுறாங்க. ஒரு சில நாளைக்கு கூடுதலாவே 1-2 சொல்றாங்களாம் ஜெபமாலைகளா. அத இன்னைக்கு சாட்சியா சாயந்தரம் சொன்னாங்க. அவங்களை இணைப்புல வர சொன்னே, வந்து சாட்சி சொல்லுங்க அண்ணே. நான் அவங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. கடவுளுக்கு நன்றி. குடி பிரச்சனையிலிருந்து கடவுள் இந்த நாட்களில் ஒரு விடுதலை கொடுத்துருக்காங்க. இறை வார்த்தை, நாம் அறிக்கையிட வார்த்தை, கடவுளோட வாயிலிருந்து வந்த வார்த்தை. அந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை செயலாற்றியது. அந்த குடி பிரச்சனை இந்த சகோதரோட வாழ்க்கையில் இந்த நாட்கள் ஒரு கடவுள் விடுதலை கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. கடந்த வாரத்தில் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறமேலு ஆவியானவர் உணர்த்ததன் பேரில் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும்போது திடீர்னு எல்லா வீட்டோட ஃப்ரண்ட்லேயும் ஒரு நோட்டீஸ் ஒட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பில்டிங் வந்துட்டு இடிக்க போகிறோம், 15th லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே வெக்கேட் பண்ணிடுங்கன்னு. நான் 9 வருடங்களாக அதே வீட்டில் இருந்துருக்கிறேன். எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்குது, கார் பார்க்கிங்கோடு இருக்குது. திடீர்னு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 1ஆம் தேதி நான் எப்போதுமே மணி வந்துட்டு சேலரி வந்துட்டு அந்த ரெண்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். சரி, நான் ப்ரேயர் முடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு இருந்தப்போ இப்படியா நோட்டீஸை பார்க்குறேன். பட் டக்குன்னு நான் வந்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணால் அந்த யார் எடுத்திருக்காங்களோ அந்த ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு கால் பண்ணால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். அதனால கடவுள் வந்து நல்ல முறையில் அந்த 1 மாதம் ரெண்ட் போகாமையும் காத்து கொண்டாரு. 2வது, இந்த 15 நாளுக்குள்ள தனி ரூம் இங்கே வந்துட்டு அபுதாபியில் வந்துட்டு தனி பேச்சுலருக்கு ரூம், சிங்கிளாக ரூம் தர்றது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது, பார்க்கிங்கும் வேணும். பார்க்கிங்கோட ரூம் கிடைக்கிறதும் கஷ்டம். ஸோ இப்படியா இது பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் என்னாயின் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவுங்கிற வசனத்தை அடிக்கடி அறிக்கிட்டு, நீர் எனக்காக ஒரு நல்ல ரூமையும் பார்க்கிங்கோட பிரச்சனை இல்லாதபடி இருக்க வச்சிருக்கிறீன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், அறிக்கையிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ரூமை கடந்த வாரத்தில் எனக்கு கொடுத்தாரு. நேற்று வந்துட்டு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணுறக்கூடிய கிருபையை கொடுத்து நல்ல முறையில் ப்ரேயரை தனியாக இருந்து அட்டன் பண்ணுறதுக்கான கொடுத்தாரு. பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட கடவுள் கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. கடவுளுக்கு நன்றி. என்ன சொல்ல, கடவுளின் நண்பர்கள் தூங்கும் போதும் கடவுள் அவர்கள் தேவைகள் அனைத்து நிறைவு செய்கிற அந்த வார்த்தை அது எவ்வளவு உண்மையானது இல்லையா? சகோதரர் வீட்டுக்குள்ள இருந்த சகோதரரை வெளியே கொண்டு வந்து காமிச்சு கொடுத்து அந்த 15 நாட்கள் அவங்க பே பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட் போயிருந்திருக்கும். அந்த பொருள் நஷ்டத்தையும் ஒன்றும் இல்லாத அளவில் கடவுள் பாதுகாத்திருக்காங்க. அவங்க உள்ளத்தின் இயக்கங்கள் எனக்கு என்ன மாதிரி வீடு வேணுமோ, நம்ம இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாமல் இருக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது அதே சூழ்நிலையில அப்படியே அந்த மாதிரி கடவுள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அற்புதத்தை செய்த நம் கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, sister. பிரதர், நான் வந்து இந்த ப்ரேயர் குரூப்ல ரோகரன் ஒரு குழந்தைக்கு நான் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். அந்த குழந்தைக்கு வந்து டாக்டர் கைவிட்டுட்டாங்க, அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ணோம். அம்மா ப்ரேயர் குரூப்ல நல்லா ப்ரேயர் பண்ணோம். இப்போ குழந்தை ரொம்ப நல்லா இருக்குன்னா, ரொம்ப பழைய ஆக்டிவோட குழந்தை நல்லா இருக்கு. அவங்க என்ன ப்ராப்ளத்துல இருந்தாங்க சிஸ்டர்? அவனுக்கு வந்து அந்த வயிற்றுல வந்து வெட்டுன்னு இந்த வந்துச்சு. அவனுக்கு அதுக்கு மருந்து கொடுத்தா அலர்ஜி ஆகி குடல் எல்லாம் கழுத்து வயரெல்லாம் ரொம்ப சாப்பிட முடியாது. குடல்ல தான் டியூப் போட்டுதான் அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க இது ஆப்ரேஷன் பண்ணோம், ஏதாவது பண்ணும் இப்படின்னு சொன்னாங்க. நல்லா ப்ரேயர் பண்ணி இருக்கிற குழந்தை ஆப்ரேஷன் பண்ணாம கடவுளை புதிய உறுப்பை கொடுத்தது போல பழைய ஆக்டிவ் நல்லா சாப்பிட்றான், நல்லா ஓடுறான், நல்ல ஆக்டிவா இருக்கிற குழந்தை. எவ்வளவு ஒரு அற்புதத்தின் தேவனா இருக்கிறார் நம்ம கடவுள்.
அந்த வயிற்றுல குடல் எல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்ன அந்த சூழ்நிலையில நாம் ஏறெடுத்த நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க. அந்த மகனை மீண்டும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ சாட்சி இருக்கு. எனக்கு வந்து போன 16ஆம் தேதி வந்து கண்ணு வந்து ரொம்ப 16 இல்லை 17 கண்ணு வந்து ரொம்ப முடியாம எனக்கு ஒண்ணுமே முடியல, கண்ணு திறக்க முடியல. வலது கண்ணு எனக்கு ப்ராப்ளம், அதனால நான் வந்து நல்ல முடியாம ஆயிட்டேன். அப்புறம் அனிதா சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தேன். அனிதா சிஸ்டர் எனக்கு நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண பிறகு அந்த கண்ணுல அந்த எரிச்சல், அந்த கண்ணு வேதனை எனக்கு அப்படியே குறைஞ்சு, நான் இறைவார்த்தையை தழும்போல என்னை குணப்படுத்திட்டீங்க, நன்றி. நான் இறைவார்த்தை ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அந்த கண்ணுல அந்த எரிச்சல் கிடையாது. கடவுள் அதனால சுகத்தை தந்திருக்காங்க, அதுக்கு நன்றி. இன்னொரு சாட்சி இன்னொரு சாட்சி வந்து நான் போன வேலைக்கிழமை எனக்கு உடம்பெல்லாம் காலெல்லாம் பயங்கர நீரு, உடம்ப ஒண்ணும் முடியாது, என்னால சமைக்க முடியும்னு காலையில 8 மணி நான் படுத்தது, என்னால எழும்ப முடியாது. அப்ப நான் வந்து யாகனம் பிரதருக்கு நான் போன் பண்ணிருந்தேன். அப்ப அந்த சிஸ்டர் ஊருக்கு வந்துருந்தேன். அது யாகனம் நான் போன் பண்ணிருந்தேன். பிரேயர் பண்ணி விட்டு முடிச்சேன். அதுவரை என்னால சாப்பிட முடியாது, ஒண்ணும் முடியாது. பிறகு எழுதி நைட்டு 8:15 தந்து கடவுள். இல்லம்மா உங்க ஓகே 1 செகண்ட்மா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுமா. ஆமா, நெட் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, சகோதரி அவங்க சொன்னாங்க கண் எரிச்சலோட இருந்த அந்த சூழ்நிலையில கடவுள் அந்த கண் எரிச்சல்ல இருந்து விடுதலை கொடுத்திருக்காங்க. அதே போல உடம்பு ஃபுல்லா ரொம்ப ஒரு எரிச்சலோட ஒன்றும் பண்ண முடியாம இருந்த சூழ்நிலையில நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த நம்ம நம்பிக்கையோட அந்த கடவுளிடம் கேட்கும் போது கடவுள் பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க. கண் எரிச்சல்ல இருந்து அந்த உடல்ல இருந்து அந்த ஒரு வலி, அந்த ஒரு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்து கடவுள் முழுமையான விடுதலை இந்த நாட்களை கொடுத்திருக்காங்க. இந்த விடுதலையை கொடுத்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்மா. ஓகே சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். குருவேலி க்ரௌலி. ஓகே. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எனக்கு பரவச பேச்சு பேச பயங்கர ஃபர்ஸ்ட் வந்து பரவச பேச்சு பேச பயங்கர சந்தோஷமா இருந்துச்சுங்க பிரதர். வந்துட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது வந்து இப்ப எனக்கு போன வாரம்லாம் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல நான் தனியா தான் இருந்தேன், யாருமே கூட இல்லை. நானே ரொம்ப பயப்படுறேன். ஆனா வந்து எப்பவுமே என்ன ஒரு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வந்து அதை மூளைக்கு ஏத்திக்க கூடாது, இதயத்துலதான் இது பண்ணணும். அந்த பிரேயர்ல சொல்லி கொடுத்ததுதான் வந்துட்டு நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாம நான் தனியா தான் இருந்து தனியாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கேன். எல்லாமே இந்த பிரேயருக்கு வந்தேன்னா எல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி. அனைத்தையும் செய்யறவர் கடவுள் செய்யறாங்க. நாம் என்ன சொல்ல, நமது உள்ளத்தின் இயக்கங்களை நிறைவேற்ற கடவுளா இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு ஏறெடுக்கிற நமது விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல ஒரு பரவச பேச்சு பேசுகிற அந்த கொடையை கடவுள் கொடுத்திருக்காங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல உடம்பு சரியில்லாம தனிமையாக இருந்த போதும் அவருடைய தூதர்களை அனுப்பி உடனிருந்து கடவுள் பாதுகாத்திருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வியூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் இந்த நற்செய்தி பணிக்கு வந்து எவ்ரி சண்டே போயிட்டு இருக்கிறேன். இப்ப ரீசன்ட் டைம் இந்த நம்ம ஃபெய்த் பத்தி நான் இந்த நற்செய்தி பணிக்கு போயிட்டு அதை பத்தி நிறைய நம்ம தேவராஜ் ஃபாதர் கூட போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
ஆனா கொஞ்சம் நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியல. ஆனா நான் இறைவார்த்தை அறிக்கையிட்டு போயிட்டு தான் இருந்தேன். பட் வீட்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இரு அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. என்னால அது வந்து இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோ நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நான் வெளியில போகாட்டியும் எனக்கு தேவையான ஆன்மாக்களை எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இந்த சண்டே பாத்தீங்கன்னா, நாங்க எப்பயும் 2 மணிக்கு போயிட்டு 6, 6:30க்கு வீட்டுக்கு வருவோம் ஈவினிங். அதே மாதிரி இந்த சண்டே வந்து எங்க மாமியார் வீட்டுல அதுவும் பெரிய மிராக்கிளா இருந்துச்சு. எங்க மாமியார் வீட்டுல வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சொத்து பிரிக்கிறதுக்காக எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நானும் இருக்கேன். கரெக்டா 2 மணிக்கு பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரச்சனைகள் பத்தி, சொத்து பிரிக்கிற இடத்துல எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு, அது மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது என்ன என்னை அறியாமலேயே கடவுளுடைய வார்த்தை அங்க நான் சொல்ல ஆரம்பிச்சு, கடைசியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பைபிளை எடுத்து வச்சு நோட் எடுத்து பென் எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஃபெய்த் பத்தி நான் அங்க அறிவிச்சு டைம் பார்த்தோம்னா கரெக்டா 7 மணி. அந்த நான் நற்செய்தி அறிவிக்க போற அதே டைம் எனக்கு நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு வீட்டுல கொடுங்க. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம எல்லாரும் வெளியில போய் தான் அறிவிப்போம். நம்ம குடும்பம்னு சொல்லும் போது நமக்கு தெரியும்ல, இவளுக்கு என்ன தெரியும், இவ சின்ன பிள்ளை, நமக்கு எல்லாம் தெரியும். அவங்க டெய்லி பூசைக்கு போவாங்க, நல்லா ஜெபமாலை பண்ணுவாங்க. ஆனா அந்த கடைசியில முடியும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க பைபிள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இது நாள் வரைக்கும் தெரியல. நம்ம வெளியில போய் அறிவிக்கும் போது அவங்க வந்து கேக்குறது வேற. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மள ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒதுக்கி அந்த பார்ஷியாலிட்டி பார்த்து நம்ம குடும்பத்துக்குள்ள வச்சு அப்படி ஒரு அந்த அந்த நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நற்செய்தி, அந்த வார்த்தைகளை வந்து அவங்க ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா. ஏற்றுக்கொண்டு அவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, மண்டே வந்து கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சோ இன்னைக்கு வேணாம், நீ நாளைக்கு பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வா, எங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடு. இது வந்து எப்படின்னா, வெளிய போய் அறிவிக்கிறதுல எனக்கு ஒரு மடங்கு சந்தோஷம்னா, வீட்டுல இருக்கிறவங்க எங்க நாத்தனா, எங்க இளைய மாமியாரு, எங்க மாமியார், இவங்களுக்குள்ளான இதுல என் ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாருமே பக்கத்துல இருக்காங்க. அப்போ எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒதுக்கப்பட்ட கல்ல மூளைக்கெல்லாம் பயன்படுத்துற மாதிரி கடவுள் வெளியில தான் நற்செய்தி பணிக்கு அறிவிக்க போயிட்டு இருந்தேன். என்ன உடம்புக்கு முடியாம வச்சு இன்னைக்கு வீட்டுக்குள்ள அதே நேரத்தை கொடுத்து ஒரே நேரத்துல நிறைய பேரை கடவுளுக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடிய அந்த கிருபை எனக்கு கொடுத்தாங்க. கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. கடவுள் ரொம்ப பெரியவர். நம்ம எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் செய்கிற கடவுளா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவரோட பணியை செய்யணும்னு ஆசைப்படும் போது அதற்கான வழிகளை கடவுள் இந்த நாட்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த மகத்தான ஒரு பணியை கடவுள் சகோதரி மூலமாக கடவுள் செயல்படுத்தியிருக்கிற அந்த இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். டெய்சி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எனக்கு ஒரு 4 சாட்சி இருக்கு. ஒன்னு வந்து லாஸ்ட் வீக் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தோம். என்னுடைய சகோதரிய அப்பா காணா போயிட்டாங்க, மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இயேசுவின் நாமத்தில் என் அப்பா கிடைத்ததற்கு நன்றி, அதை மட்டும் தான் நானும் அவங்களுக்காக சொன்னேன், அவங்களையும் சொல்ல சொன்னேன். அவங்க அப்பா வந்து ஒரு 4 days முன்னாடி கிடைச்சிட்டாங்க. வேளாங்கண்ணில இருந்தாங்க, நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் 2வது வந்து என்னோட பையனுக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ட் வெனஸ்டே வந்து திடீர்னு நைட்டு படுத்துறப்ப திடீர்னு ஃபீவரிஷ் ஆயிட்டு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருந்தது. அந்த டைம் நான் ஆன்லைன்ல ப்ரேயர்ல இருந்தேன். அப்போ பிரதர் வந்து அவனுக்கு டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ அவனுக்கு ஃபுல்லா உடனே அது ஃபுல்லாமே டெலிவர் ஆயிடுச்சு எல்லாமே. ஆனா அதுக்கு அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே, அவனுக்கு அந்த மீட்ல மார்ச் பாஸ்ட் எல்லாத்துலயும் இருந்தான். அப்ப அடுத்த நாள் அவனால டயர்டு போக முடியல. அப்ப நான் அவனுக்கு இயேசுவின் தழும்புல குணமடைந்து விட்டேன், அதை மட்டும் தான் அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் என்னை வலுவூற்று கிறிஸ்துவின் துணை கொண்டு என்னால எல்லாம் செய்ததுக்கு நன்றி, நல்லபடியா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு நல்லாவா அவனோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி அவார்டு வாங்கினான். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அது மாதிரி நேற்று ஹோம் விசிட் அந்த நற்செய்தி பணிக்காக போகும்போது அங்க வந்து என்னோட கையில வந்து ஒரு 100 rupees தான் இருந்தது. அப்ப போறப்ப அப்போ ஒரு தேவைக்காக அங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு நற்செய்தி பணிக்காக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்ப நான் கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு எனக்கு முடியல. அப்போ வந்து என்னோட அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ மூலமா ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வார்த்தை வந்தது, பிரதர் ஒரு மெசேஜ் சொன்னப்ப அந்த வார்த்தை வந்து எனக்கு நிறைய நேரம் அதை மெடிடேட் பண்ணியிருக்கேன். நற்செய்தியின் பொருட்டு தந்தையோ தாயோ உடைமைகளோ எடுக்கிறவங்க இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பெற்றுக்கொள்வாங்க அப்படி சொல்றேன்.
அப்ப இந்த வார்த்தையை நான் ஒரு 2 தடவை தான் சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா திடீர்னு ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு வந்து அவங்க நான் நினைக்கவே இல்லை 10,000 வந்து கையில கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ஆவியானவர் அதை உணர்த்தினாரு. நேத்து ஒரு 100 ருபீஸ் கொடுத்தது நான் அதை அப்படி நினைச்சு கூட கொடுக்கலாம். ஆனா அதை அப்படி விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து 10,000 வந்து கையில கொடுத்தாங்க. கடவுளுக்கு அந்த வார்த்தையின் வல்லமை எவ்வளவு அதை வந்து நம்ம நம்பும் போது அப்படின்ற நன்றி. அது கடவுளுக்கு நன்றி. அந்த வார்த்தை எனக்கு உணர்த்தியதுக்கு. அப்புறம் லாஸ்ட் வீக்கா வந்து எனக்கு இந்த மார்க் 16 லாஸ்ட் ஒரு வார்த்தை, அந்த நற்செய்தியை நான் பறைசாற்றுகிறேன், ஆண்டவர் உடனிருந்து அரும் அடையாளங்களால் நான் கொடுத்த வார்த்தையை உறுதிப்படுத்தியதற்கு. இந்த வார்த்தையை நான் எந்தெந்த ஆன்மா கிட்ட இறை வார்த்தை கொடுக்குறனோ அவங்களுக்காக டெய்லி கன்ஃபஸ் பண்ணுவேன். அப்ப இந்த கொஞ்ச நாளா ரீசெண்டா யார்கிட்டலாம் நான் போன்லயோ இல்ல நேர்லயோ இறைவார்த்தை நம்ம ஃபெய்த் கான்செப்ட் சொல்லி இறைவார்த்தை கொடுக்குறனோ அந்த ஆன்மாக்கள்கிட்ட நிறைய மாற்றங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு. அவங்கள்ட்ட இருந்து இந்த சேஞ்சஸ் தெரியுது. அதுக்காக அந்த ஆன்மா அறுவடை ஆகிறதுக்காக அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் எந்தெந்த ஆன்மாக்கள் நான் டெய்லி சப்மிட் பண்றேனோ அவங்க எல்லாமே மனமாற்றம் அடைய ஆண்டவர் கிருபை செய்றார். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மியூட்ல இருக்கீங்க பிரதர். மியூட். சாரி சிஸ்டர். ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளோட அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுது இல்லையா? அந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடும்போது, வார்த்தையின் அர்த்தங்களை உணரும் போது, சகோதரி 4 சாட்சிகள் சொன்னாங்க. இந்த அப்பா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம அது நம்பிக்கையோட நம்ம அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த தகப்பனார் மீண்டும் மறுபடியமாக கடவுள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அதே போல் அவங்க பையனுக்கு இருந்த பிரச்சனைகள் இருந்து கடவுள் விடுதலை கொடுத்துருக்காங்க. இறை வார்த்தை அவரோட நற்செய்தி அறிவிக்கிறவங்க செல்கிற இடங்களில் கடவுள் எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு இதுகளை கடவுள் இன்னைக்கு அவங்க சாட்சி மூலமாக சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளவு அற்புதத்தின் கடவுளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவரோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அன்னைக்கு இதாக இருக்குது. இந்த இதுகளை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரணும். இவ்வளவு இன்றைக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம கேட்டோம் கடவுள் அற்புதம் செய்தார் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம கண் முன்பாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த அற்புதங்கள் செயலாற்றிட்டே இருக்கார் இல்லையா? இந்த அற்புதங்களை செய்த கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? க்ளோரிட்டு கடப்பா, உமக்கு நன்றி. நீங்க செய்யற இந்த மகாபிரிய அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். மேரி சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, brother. Praise the Lord, sister. என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி ஒரு 4-5 மந்த்தா வேலை இல்லாம தான் இருக்காங்க. இங்க பக்கத்துலயே ஒரு இது பாரு மீன்ஸ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல இது கொட்டேஷன் எல்லாம் வேற ஆளெல்லாம் வந்து கொடுத்தாங்க. இவரு கடைசி நேரத்துல தான் போய் கொடுக்க போனப்போ நான் இறைவார்த்தையை அறிக்கையிட சொல்லியிருந்தேன். கலாத்திய 3:13 அது இறைவார்த்தை அறிக்கையிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் கொட்டேஷன் அனுப்புனாங்க. லாஸ்ட் சாட்டர்டே தான் கன்ஃபார்ம் ஆச்சு இவருக்கு எது ஓகே ஆகி இவர் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். கடவுளுக்கு நன்றி. 4 மாதங்களாக வேலை இல்லாம இருந்தாங்களா? 4ன்னா ப்ராப்பரா இல்ல உங்களுக்கு 1 இயர் அந்த ப்ராப்பரா இல்ல. போனா 1 மந்த் போனா நெக்ஸ்ட் மந்த் இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு பிரதர். ஒரு நிலையான வேலை இல்லாம இருந்த சூழ்நிலையில இறை வார்த்தை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் கடவுள் செயலாற்றிருக்காங்க. அந்த ஒரு புதிய ஒரு வேலையை கடவுள் இந்த நாட்களை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். லிபியா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். 2-3 சாட்சியா இருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் நான் போன வாரத்துக்கு முந்தின மாதிரி ஒரு பையனுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். பையன் பேரு பிபின். அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு கான்டாக்ட் இல்ல, மெசேஜ் இல்ல, எதுவுமே இல்லாம இருந்தது. அவன் கொஞ்சம் பிரச்சனையில இருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சது. அப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் மெசேஜ் போட்டாலும் அவன்கிட்ட இருந்து ரிப்ளையே வராது. ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் மொபைல் பார்த்தா அவன் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தான். நான் நல்லா இருக்கேன்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டைம் கிடைக்கும் போது வரேன் அப்படின்னு. எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வேற எதுவும் நான் கேட்கல, அவனோட விசா மேட்டர் எதுவுமே கேட்கல. பட் அவன் வந்து அவனோட வாய்ஸ் நல்லா இருந்தது, நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
வரேன் அப்புறம் நான் வீட்டில் தான் இருக்கேன். சாரி சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். இட்ஸ் ஓகே பிரதர். அப்புறம் இன்னொரு சாட்சியம் வந்துட்டு என்னோட பையனுக்காக தான். அவன் வந்து நல்லபடியா வந்துட்டான். சாட்டர்டே வந்து ஊர்ல இருந்து கிளம்பி சாட்டர்டே நைட் இங்க ரீச் ஆனான். அதுல வந்து அந்த சூழ்நிலையை நான் சொல்ல விரும்பல. பட் 2 விஷயங்கள் வந்து ஒரு விபத்து, அதாவது ஊர்ல இருந்த போதும் சரி, இங்க வந்தப்பயும் ஆன் த டே ஆஃப் அரைவல் இங்கேயும் வந்து ஒரு விபத்துன்னு சொல்லலாம் அது. அதுல இருந்த ஆண்டவர் ரொம்ப அந்த திருப்பாடல் 91 சொல்ற அந்த அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுல இருந்து ஆண்டவர் வந்து மகனை நல்லா காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு விபத்து அது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி செலுத்திக்கிறேன். Praise the Lord. நல்லபடியா இன்னைக்கு காலேஜ் தொடங்கிட்டு அவன் போயிட்டு வந்துட்டான் brother. அதுக்காக ரொம்ப நன்றி. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. வேற இருக்கா சிஸ்டர்? ஓகே அவ்வளவுதான் பிரதர். ஓகே 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 கடவுளுக்கு நன்றி. கடவுள் அந்த பிபின்ங்கிற சகோதரரை கடவுள் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. அந்த மகனை மீண்டுமாக பத்திரமாக எந்த தீங்கும் நெருங்காத வண்ணம் அவருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை இந்த நாளிலே கரங்களை தட்டுகிற நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Glory to Jesus. பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்த. சாட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க.